யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை. யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலம் ஆக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விதமான வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாம். ஸோ நேற்றைய தினத்திலிருந்து நம்ம யோபினுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், யோபு ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு பெரியவனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். அதாவது உத்தமனும் விலகின மனுஷனாக இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த குமாரர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கனத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம். அதாவது தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் விருந்து அந்த வேலையில் எங்கே தெய்வத்தை தூஷித்திருப்பார்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுவார், அந்த விருந்து நாள் முடிந்த மறுநாளில் அவங்களை அழைத்து பரிசுத்தமாக்கி அவங்களுக்காக இவர் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனாக இருந்தார்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். போய் அது மாற்றமில்லை, இவனை குறித்ததான காரியம் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலையும் நாம் பார்க்கிறோம். அதாவது சாத்தான் சொல்கிறான், அவனுக்கு நீங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, அவனை சுற்றிலும் நீங்கள் வேலை அடித்ததுனால அவன் உங்களுக்கு இவ்வளோ பயந்த மனுஷனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணா சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவனோட உடைமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், உன் கையில் நான் கொடுக்குறேன், அப்பயும் அவன் எப்படி இருப்பான்றதை நீ பாரு அப்படின்ற மாதிரி. அதாவது யோபு குறித்த ஒரு எப்படி சொல்லுப்பேன், அவன் மீது அவ்வளோ பெரிய நம்பிக்கை கர்த்தர் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். பாருங்க, எல்லா உடைமைகளும் இழந்தான், தான் சொத்துக்களை இழந்தான், கடைசியாக தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவையெல்லாம் வரிசையாக சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி உங்களுடைய ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் இறந்துருச்சு அப்படின்னு ஒட்டுற வேலையாட்கள் இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் தப்பிச்சுட்டு ஓடி உங்களுக்கு நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவன் சொல்லும் பொழுதுதான் அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய சால்வை கிழித்து தன்னுடைய தலைமையை சிரைத்து அவர் என்ன பண்ணுறார், தரையில் விழுந்து என்ன பண்ணுறார், அதுவும் தலையில் விழுந்து தரையில் விழுந்து பணிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். அதாவது நான் நிர்வாணியாய் வந்தேன், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து எப்படி நான் நிர்வாணியாக வந்தேனோ அப்படியே நான் அவ்விடத்துக்கு நான் திரும்புவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க மாதிரி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசனை, இப்படி ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ அவங்களுடைய அதை நேற்று நான் சொன்ன மாதிரி அவனோட பேச்சில் மூச்சில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நினைப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ நான் ஒன்று ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை, ஆண்டவருக்கு விரோதமாக நான் எந்த செயலும் செய்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாக்கிரதையோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம் இந்த யோபுவை. பாருங்கள், இந்த யோபு இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக இருந்தாலும்
அவனிடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், இன்னும் ஏன் இந்த சஞ்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவனுக்கு எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சரித்திரத்தை வாசிக்கிற நமக்கு தெரியுது. இது வந்து கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் ஏற்படுகின்ற அந்த உரையாடல் நிமித்தமாக இவன் வந்து பாதிக்கப்படுகிறான். அதாவது இவனுக்கு இந்த காரியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வாசிக்கின்ற அந்த மீதியான அந்த 9ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரை நான் பார்க்கிறோம். அவங்க மனைவி, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அவருடைய வந்து அவர் கூட இருக்கின்ற அந்த வேலையில் ஏன்னா அவள் பர்ஃபெக்டான மனுஷன் வாசிக்கின்ற நமக்கே இப்படி தெரியும் போது கூட இருக்கின்ற அவர்கள் அதை அறியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது பாருங்கள், இந்த யோபு அவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன். எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே பரவாயில்ல, நன்மைக்கு தான் அப்படின்ற ஒரு பக்குவத்தோடு வாழ்கின்ற அந்த மனுஷனை குறித்து தன்னோட கூட இருந்தவர்கள் அப்படி அல்ல, அப்படி இல்லை. ஆனாலும் அவன் மாத்திரம் என்ன பண்ணான், கணச்சியாக இருந்து ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் தன்னோட குடும்பத்தில் விளங்கினான்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, தன் குடும்பத்தின் நபர்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் சாட்சியாய் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் நான் கேட்ட மாதிரி நான் வாசித்த அந்த வேத பகுதியிலேருந்து நம்ம பார்ப்போம் என்றால், மீண்டுமா என்ன பண்ணுறான், சாத்தானவன் ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு போவதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த நாளிலும் மீண்டுமாய் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிற, மீண்டுமா அவன் சொல்கிற பதில் என்ன, நான் பூமி எங்கும் உலாவி. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு எப்படி நம்மளுக்கு வேதத்தில் இருக்க அனைத்து வசனங்களும் எப்படி நமக்கு தெரியும், நம்மளை காட்டிலும் சாத்தானுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே பக்காவாக அவனுடைய எல்லா வார்த்தைகளும் அதாவது நம்ம கூட சில டைமில் ஆண்டோடைய வார்த்தைகளை அந்தளவுக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டோம். அவனை முழுமையாய் அறிந்தவனாய் சாத்தான் இருக்கிறான் என்று சொல்லி நான் சரி, இப்போ இங்கே சாத்தான் சொல்கிறான், நான் பூமி எங்கும் உலாவி நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்வதை நான் பார்க்க. அப்பொழுது சாத்தானை நோக்கி மீண்டுமா என்ன சொல்கிறாரு, அதே வார்த்தை என்ன சொல்கிறாரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ. இந்த இடத்துல போன வாட்டி வெறும் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகன்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகி அவனை போல் பூமியில் என்ன கிடையாது, ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் என்ன பண்ணுறான், அவன் உத்தமத்திலே உறுதியான. பார்த்தியா, நான் அவன்கிட்ட எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுத்தேன், உடமையிலேருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், உத்தமத்தில் நிற்கிறான்னு சொல்லிட்டு நீ பார்த்தியா, எப்படி உறுதியாக இருக்கிறான் பார்த்தியா அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் இதை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், சார் யோகா குறித்து, அதாவது உலகத்தில் வாழ்கின்ற மனுஷனை குறித்து இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், நான் ரொம்ப சாட்சியாக வாழ்கிறவர்களை பற்றி நான் என்ன பண்ணலாம், நான் அவர்களை குறித்து நான் மற்றவர்களுக்கு நான் இப்போ போகிற சபைகளில் அவங்களுக்கு நான் சாட்சியாக நான் சொல்லலாம். ஆனால் இங்கே யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்குறோம். ஸோ அந்த எப்படி பாக்கியன்னு சொல்கிறதா, இல்லை அந்த யோபு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எப்படி சொல்கிறது, அது ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு பெருமைக்குரிய சாட்சி தான் நாம் சொல்லலாம். ஸோ ஆண்டவருக்கு எவ்வளோ உகந்த ஒரு மனுஷனாக வாழ்ந்திருப்பான். ஸோ அந்த சாட்சி நீங்களும் நானும் வாழணும். இதை வாசிக்கும் போது நம்மளுக்குள்ளாக ஒரு உந்துதல் வருவதை நாம் அறியலாம். எனக்கு வருது, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சு, யோகோ மாதிரி நம்மளும் வாழணும். ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து, ஆண்டோடைய வாயிலிருந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற ஒரு உணர்வு இதை வாசிக்கும் பொழுதே கட்டாயமாக உங்களுக்கும் வரும். பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் யார் பெறா, கர்த்தருடைய வாயிலிருந்து யோபு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாட்சியான வாழ்க்கையை நீங்களும் நாமும் பெற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு நாமளும் என்ன பண்ணணும், யோபு போல நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டிய எல்லாவற்றும் உறுதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உத்தமத்தில், நம்மளுடைய உத்தமத்தில், நேர்மையில், நீதியில் நம்ம வந்து எப்படி இருக்கணும், உறுதியாய் நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது சாத்தான் மாடி அதுக்கு ஒரு வார்த்தையை பதிலை வச்சுருக்கேன். என்னது, சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு டயலாக். அவன் சொல்கிறான், அவனோட சொத்து எல்லாமே ஈஸியாக இழந்துருவாங்க, அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனாலும் நீ உம்முடைய கையை நீட்டி
அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் நீ தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை துஷ்டானோ பாரும் என்றான். ஒரு பெரிய சவாலே நடக்குது அந்த இடத்துல. பாருங்க, அந்த இடத்துல இவன் சொல்லுகிற காரியங்கள உலக பிரகாரமான உடைமைகள்லாம் போகும் பொழுது எப்படியும் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம்னு அவனுக்கு ஒரு தெம்பு இருக்கும், ஒரு நினைப்பு இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களை தூஷிக்காம கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் நீங்கள் தொட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அவனோட உண்மையான அந்த முகம் அப்படின்ட்டு சொல்வதை நான் பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டுமாய் அந்த இடத்துல ஆண்டவர் கர்த்தர் வந்து யோபுக்காக சாட்சியா அந்த இடத்துல ஒரு பிரதிநிதியாய் நிற்பதையும் நாம் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்காக என் ஆண்டவர் எப்படி வந்து நிற்பார்? அந்த இடத்துல யோபு போல நானும் இருந்தேன்னா கட்டாயம் எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சாத்தானோட வாழ்க்காடுவார். சரி, இப்போ இங்கே அடுத்தது பார்ப்போம். அதுக்கடுத்தது அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து அவன் ஒரு சாத்தான் ஒரு சவாலை விடும்போது மீண்டுமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த சவாலுக்கு பதில் சவால் கொடுப்பதை நாம் பார்க்க. இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவனை முழுமையாக நான் அவன் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஆகியும் அவன் என்ன பண்ண மாட்டான். அதாவது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவன் பிராணனை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, நீ தொற்றாத, அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடும், இது எல்லாமே நீ அவனோட சரீர பிரகாரமாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு இதில் முழுமையாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு யோபு எந்த பாவமும் செய்யாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ இழப்புகள். ஸோ இதை நம்ம உலக பிரகாரமாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி யாருக்கா நடந்துச்சு, இவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சானோ, வெளி தோற்றத்தில் தான் இவன் நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, உள்ளே என்ன நடக்குது யாருக்குமே தெரியும். ஆனால் தான் கடவுள்கிட்ட வந்து இப்படி ஒரு யாருக்குமே எந்த ஒரு சம்பவம் நடக்கணும், தயவு செய்து எந்த வார்த்தைகளும் நீங்கள் விடாதீங்க. ஏன்னா ஆண்டோடைய திட்டம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேறுபடும். அதனால் தயவு செய்து யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்று ஆண்டோடைய நாம மகிமைப்படலாம், இல்லை அவங்கள இன்னும் பக்குவப்படுத்தலாம், இல்லை இன்னும் மீண்டும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல யோபுக்கு நடக்கிற இந்த காரியத்தை வச்சு நம்ம கண்டு கொடுக்குற காரியம் என்ன, யாருக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே நம்ம பாவம் செஞ்சுட்டான் அதனால தான் ஆண்டு தண்டிக்கிறார் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது வந்து ஆண்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு இருக்கிற ஒரு காரியம். அதனால் நம்ம வந்து யாருமே நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே ஆண்டவர் சொல்ல, ஓகேப்பா நீ சொல்கிற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், அவனை முழுமையாக அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நான் அவன் பிராணனை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, நீ கையை வச்சிடாத, அவனை அந்த பிராணனை மாத்திரம் நீ தப்ப விட்டுட்டு நீ இருந்தாலும் படிக்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் சொல்றான்ப்பா. எப்படா பெர்மிஷன் கிடைக்கும், எப்படா அந்த யோகுவை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோடைய சமூகத்துலேருந்து அவனை பின் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்த மாதிரி உடனே போனவனே என்ன பண்ணிட்டான் அந்த சாத்தானு, உடனே வாங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இது வந்து ஒரு நிறைய சொல்கிறாங்க. அது வந்து குஷ்டரோகம்னு ஒரு சிலர் வந்து விவரிச்சிருக்காங்க, ஒரு சிலர் வந்து மாதிரி கொப்பளை மாதிரி அவங்க உடலில் வந்து வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுவாக இருந்தாலும் இங்கு அவனுக்கு ஏற்பட்ட காரியம் என்ன, அங்கே அவன் இன்னும் உத்தமமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவன் மீது இருந்த நம்பிக்கையினால் அவனுக்கு வந்த இந்த வியாதி. ஸோ இங்கே இவன் என்ன பண்ணுறான், உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆனதுனால உடனே அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யூஸ்வலாக சாம்பலில் வந்து உட்காராங்க அப்படின்னா ஒன்று வந்து வேதனை நிமித்தமாக உட்காருவாங்க. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சாம்பலில் உட்காந்து ஆறுதல் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம். இங்கே இவனுடைய வேதனை நிமித்தமாக கட்டாயமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நம்மளுக்கு வந்து வேதனைகள் இருக்கும் பொழுது எவ்வளவு அந்த பாடு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த வலி வேதனை எல்லாமே இருக்கும். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு வயிறு வலிச்சாலோ, கொஞ்சம் நேரத்துக்கு வேறு ஏதாவது சரீர பிரகாரமாக நம்மளுக்கு வியாதியோ இல்லை எல்லாம் பலவீனமோ சுகவீனமோ வந்துட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆனால் இங்கே யோபுக்கு சரீரம் முழுவதுமாக பாவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதாவது அந்த நோய் அவனுக்கு வருகின்ற அந்த முழு உடலும் முழு சரீரமும் பாதிக்கப்பட்ட அந்த வேலையில் அவனுக்கு எவ்வளோ இருக்கும். இவ்வளோ நாள் செல்வந்தனாக வாழ்ந்தான், இவ்வளோ நாள் நல்ல சுத்தமாய் வாழ்ந்தான், இவ்வளோ நாள் பலத்தோடு வாழ்ந்தான், இவ்வளோ நாள் அதிகாரத்தில் வாழ்ந்தான், இவ்வளோ நாள் நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்தான்.
ஆனால் இப்போ என்னாச்சு, எல்லாவற்றையும் இழந்தவனாக அதுவும் தன்னுடைய உடலில் ஒரு வியாதியை கொண்டு என்ன பண்ணப்பட்டிருக்கான், உட்கார்ந்து, அதுவும் எப்படி நார்மலாக உட்காரல, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சுகத்தோடு உட்காரலைங்க. அந்த உட்காரும் போது கூட அவனால் வேதனை தாங்க முடியாமல் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஓட்டை எடுத்து அவன் சுரண்டிட்டு இருந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கடவுளுடைய பார்வையில் உன்னதமாக இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அவன் பாவம் செஞ்சானா? யோபு பாவம் செஞ்சாரா? இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் இவன் என்னுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிப்பதற்காக, சாத்தான் இடத்துல காண்பிப்பதற்காக, அவன் என்கிட்ட இருந்து கிடைச்ச, யோபுக்கு என்னிடத்திலிருந்து கிடைச்ச எந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் எனக்கு பயந்து வாழலை. இயற்கையாகவே அவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கான், பயந்து வாழ்கின்ற ஒரு மனிதன், உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக இங்கே நடக்கிற இந்த சம்பவம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை நிறைய சமயத்தில் நம்ம யோசிச்சுப்போம், நான் பைபிள் ஒழுங்காக படிக்கிறேன், தேவாலயத்துக்கு கரெக்டாக போகிறேன், நான் ரொம்ப பயந்துன்னு வாழ்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? தயவுசெய்து இடறி போகாதீங்க. யோபு மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உத்தமமாக இருந்தும் உங்களுக்கு ஏதாவது நேரிட்டால் நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆண்டவர் என்னை இன்னும் பக்குவப்படுத்துகிறார், ஆண்டவர் இன்னும் என்னை மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த வழியை அவர் என்ன பண்ணுற எடுத்து கையாளுகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் முழுமையாக நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விடுங்க. ஓகே, சரி. இப்போ இது இப்போ யோபுக்கும் நடந்த சரீர பிரகாரமாக நடந்த காரியம் அவ்வளோதான். இதோட அவனோட முழு சரீரம் உடைமைகள்லேருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான், பலம் சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ ஒரு நோயாளியாக தான் அங்கே காணப்படுகிறான். பாருங்கள், அடுத்த வசனத்துலேருந்து தான் இருக்குது அவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு எப்படி சொல்லு, அவன் விசுவாசத்துலேருந்து இடறி விழுகுவதற்கு எத்தனை காரியங்கள் நடக்குது பாருங்கள். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இது நம்ம இது 2 விதமாக நம்ம எடுக்கலாம் இந்த வசனத்தை. எப்படின்னா, ஒன்று யோபுவோட மனைவி இந்த அளவுக்கு யோபு மாதிரி ஆண்டவருக்குள்ள உறுதியாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இன்னொரு காரியம் என்ன, ஒன்று யோபு படுற, ஏன்னா புருஷன் படுற பாட்டப்பா எந்த மனைவியால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அவங்க வேதனையை பார்க்கணும். ஒருவேளை அந்த ஆதங்கத்திலையும் அவங்க பேசியிருக்கலாம். ஸோ 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் என்ன தெரியுது, யோபு தான் அந்த குடும்பத்தில் ரொம்ப பக்தியான ஒரு மனுஷன், உத்தமத்தில் ரொம்ப உறுதியாக இருந்த மனுஷனாகவும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே மனைவி கொஞ்சம் பலவீன பாண்டம்ல கொஞ்சம் இதில் சரிஞ்சு தான் இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல யோபுவோட மனைவி சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு உடனே யோபு பதில் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த ஒட்டகம் முழுவதும் அவ்வளோ பேர் வந்துச்சு. அந்த இடத்துல ஒய்ஃபும் தன்னுடைய மனைவியும் இப்பா ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுறீங்க, பேசாமல் தேவனை தூஷிச்சு நீங்கள் ஜீவனை விட்டுருங்கப்பா, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த ஆறுதல் கலந்த ஒரு ஒரு அவிசுவாசத்தின் வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல எந்த ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் எதுவுமே சொல்லாமல் அவர் சொல்கிற காரியமே, நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல நீ பேசுறியே, ஆண்டவரிடத்துலேருந்து இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள் இவ்வளோ நன்மையில் பெற்ற நாம ஏன் தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை நாம் பார்க்கணும். இன்றைக்கி நீங்களும் நானும் என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவாது இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோமா? சரி, என் நேரம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்லை, சரி ஆண்டவருக்கு நான் எவ்வளோ உழைச்சி போடுறேன், ஆண்டவருக்கு நான் எவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், ஏதாவது நினைக்கிறாரா பாரு, எனக்கு போய் இப்படி சம்பவிச்சிட்டார் அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர இந்த யோபு மாதிரி நம்ம என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமா? பாருங்கள், இந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்துல சொல்லப்படி இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படி அந்த உதடு அளவில் கூட அவன் பாவம் செய்யலாம், அப்போ உள்ளார்ந்த அளவில் கட்டாயமாக அவன் பாவம் செய்யலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
யோபு எந்த அளவுக்கு இன்னும் ஆண்டோடைய பார்வையில் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான்னு சொல்லிட்டு, அந்த உறுதி, அந்த உத்தமம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். சாதாரணமாக எதிர்பார்க்கவில்லை. நீங்களும் நானும் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கோம். அதில் ஒரு சின்ன பகுதியை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, காட்டுறதே இல்லை ஆண்டவருக்கு. என்னைக்காவது நம்ம ஆலய நேரத்தில், ஆலயம் நடக்கின்ற அந்த நேரத்தில் எல்லாரும் ஊராக சேர்ந்து அமைதியாக உட்காந்துருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புறஜாதியர் கூட அந்த சமயத்தில் அவங்களுடைய கோயிலில் ஏதாவது நடந்துச்சுன்னா நிற்கிறாங்க அமைதியாக. எங்களுக்கு முஸ்லிமத்தில் இருந்துட்டு திடீர்னு எங்கிட்ட வரும்போது எங்களுக்கு அப்படியே எல்லாமே வந்து டாப் சிட்டர் தான், அப்படியே எல்லாம் முற்றிலுமாக வேறுபட்டதாய் நாங்கள் பார்க்குறோம். அங்கே அவ்வளோ விசுவாசமான மக்களை நாங்கள் பார்த்தோம். இங்கே ஆண்டவரால் அவ்வளோ நன்மைகள் பெற்றும் அவிசுவாசத்தில் வாழ்கின்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? ஏன்னா ஆண்டவர் எப்பவும் நம்மளுக்கு மன்னிக்கிறார், எப்பவுமே அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஒரு தைரியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிர்விசாரத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு இவ்வளவு பர்ஃபெக்டாக வாழ்ந்த இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சாட்சியை நிரூபிப்பதற்காக இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். கிறிஸ்தவர்கள்னா பாடுகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்றைக்கும் யோசிக்காதீங்க. பாடுகள் வரதான் நம்ம வந்து மேன்மை அடைவோம். பாடுகள் பெற தான் நம்ம வந்து இன்னும் நம்ம பக்குவப்படுவோம். நான் சின்ன வயசில் இருந்த மாதிரியே நான் சந்தோஷமாக என் வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரையும் நான் இருக்கணும்னு நினச்சா முடியுமா? அப்போ நான் வந்து என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்ப்பேன்? எப்படி நான் கண்டிப்பாக வளர்ப்பேன், ஒழுக்கமாக வளர்ப்பேன். ஸோ அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வருது அப்படின்னா ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுறதுனால அந்த எந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த பக்குவப்படும்போது, ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தப்படும் போது நம்ம விட்டு கொடுக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால் தயவு செய்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் முடிஞ்சளவுக்கு ஆண்டோடைய பாதத்தில் இருந்து ஆண்டரோட போராடுங்க. நம்ம முறுமுறுக்காதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் மாற்றம். இப்படி இந்த யோபு அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தார். இவ்வளோ நாள் நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது நான் தீமையை பெற இருக்கிறேன். அந்த மனப்பக்குவம் இதுதான் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற காரணம். ஸோ அப்போ இதுலேருந்து தெரிந்து யோபு நல்ல ஆண்டருடைய அந்த பார்வையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரம் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு அநேக நேரம் எத்தனையோ தடவை முழு வேதாகமத்தை நம்ம முடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பக்குவத்தை நாம் பெற்றிருக்கோமா? அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மெச்சூரிட்டியை நம்ம பெற்றிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அப்படி இல்லை என்றால் இன்றைய தினத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவருடைய பாதத்தில். ஆண்டவரே, யோபு எப்படி சுவாமி அவ்வளோ பக்குவப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும், தன் சரீர சுகம், பலம் எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும், அதுவும் அந்த சுகமீனத்தில் அவர் படுக்கலை. அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த வியாதி நிமித்தமாக ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ கூட என்ன பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றுமே அவர் வந்து சொல்லலை, செய்யலை. தன் பொண்டாட்டி அவர் சொல்லும்போது ஆமாப்பா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற? அங்கே ஒரு அதட்டு. அந்த விசுவாசத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு முற்றுப்புள்ளி. அப்பாலை இப்போ சாத்தானே அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை அவர் சொல்வதை நாம் பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்களும் நானும் இப்படி தான் வாழ்க்கையை வாழணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றிருக்கோம். அது இந்த கிராமமாக சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பெற்றிருக்கீங்க, அது நினைங்க. ஆண்டோடைய பாதத்தில் நினச்சி ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்ப்போம். யோபுடைய 3 சிநேகிதராகிய, இப்போ அவருக்கு இருந்த ஒரு 3 சிநேகிதர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். ஸோ இவங்க 3 பேரும் கேள்விப்பட்டாங்க, நிச்சயமாக நம்மளுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம உறவினர்களுக்கு கட்டாயமாக நியூஸ் போகும்.
நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளோட உறவினருக்கு ஏதாவது ஒன்றா நம்ம ஓடி போய் பார்க்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் அதுதான். நம்ம உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஓடி போய் அவர்களை பார்க்க வேண்டும், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ற இந்த உலக பிரகாரமாக ஒரு ஆறுதலை நாம் சொல்லணும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி தான் இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எல்லாத்தையும் கேள்விப்படுற எல்லாம் 3 பேருமே ஆலோசனை பண்ணி அவங்கவுங்க இடத்துலேருந்து அவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. பாருங்கள், அடுத்தது அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவங்க ஏன் இப்படி கலங்கினார்கள் என்றால், அப்படியே செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனிதன் திடீர்னு அவனை பார்க்கும்போது, அதுவும் உடம்பு முழுவதுமாக, சரீரம் முழுவதுமாக பலவீனத்தோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு 2 நாள் நம்மளுக்கு ஃபீவர் வந்தாலுமே அப்படியே நம்ம இழைச்சி போன மாதிரி கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டோம். ஆனால் இவருக்கு சரீர பிரகாரமாக ஏற்பட்டிருக்க அந்த எப்படி சொல்கிறது, அந்த வியாதினால் இன்னும் கட்டாயமாக அவர் ஊருக்குழைந்து போயிருக்கார். அதனால தான் இவர் தூரத்தில் பார்க்கும் பொழுதே அவர்கள் நண்பர்களை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தங்களை மறந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சால்வையை கிழித்து எல்லாவற்றையும் மேலே தூற்றிக்கொண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அவனை பார்த்த அந்த பொழுதுல அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அவனுக்கு மனம் வரல பொழுது. அந்தளவுக்கு அவன் நொறுங்கின மனிதனாக யோபு காணப்பட்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 7 நாள் யோபோடு அவர்களும் அமர்ந்தார்கள் சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் தருகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு பிறகு இருக்கின்ற காரியங்களாம் நிறைய நாம் பார்க்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம். ஆனால் இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, நாம் ஓடி போக வேண்டும். நம்மளுடைய உறவினர் அது யாராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருத்த ஒரு தொனியை அவர்களுக்கு கொடுப்போம் என்றால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான். ஏன்னா உண்மையான சப்போர்ட் ஆண்டவர், அது வேறு. நம்ம ஒரு மனுஷரீகமாக நம்ம கொடுக்கின்ற ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்த காரியம் என்ன, யோபு தன்னுடைய சரீர பிரகாரமாக சுகத்தையும் பலத்தையும் இழந்த பொழுதிலும் ஆண்டுடைய பார்வையில் இன்னும் அந்த உத்தமத்தில் உறுதியாக இருந்தது போல தன்னுடைய மனைவியின் வார்த்தையை, அந்த அவிசுவாசமான வார்த்தையை என்ன பண்ணார், அவர் அதை தூர போட்டுட்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் நான் இத்தனை நாள் நன்மையை பெற்றவன் ஏன் தீமையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உத்தட்ட அளவில் கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் தரிப்போம் என்றால், ஏன்னா கடைசியில் யோபு வாழ்க்கை இப்படியே சொல்லிட்டு அப்படியே முடிக்கல. கடைசி யோபு பார்த்திங்கன்னா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். சும்மா இல்லை, நம்ம இப்போ படுற பாட்டுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதனால் இந்த யோபுவை போல நாமும் உத்தமத்தில் தேவனுக்கு பயப்பட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம உறுதியாய் ஆண்டோடைய பாதத்தில் உத்தமத்தில் நன்மை செய்கின்றவர்களை ஆண்டோடைய பயத்தில் நாம் வாழ்வோம் என்றால் கட்டாயமாய் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், இன்னும் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். சரி, ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.